வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு வாழ்க்கை துணைநலம் அதிகாரம் குறள் எண் 7. சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. குறளின் பொருள்: மகளிரை காவல் வைத்து காக்கும் காப்பு முறை என்ன பயனை உண்டாக்கும்? அவர்கள் நிறை என்னும் பண்பால் தம்மைத்தாம் காக்கும் காப்பே சிறந்தது என்கிறார் வள்ளுவர். இப்போ இந்த குறளுக்கு நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா சாவித்திரி, கண்ணகி, சீதை இவங்களையெல்லாம் எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இந்த கதையில் பெண்கள் எல்லாம் வெளிப்புற கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லாமல் தம்முடைய மன அடக்கத்தினாலும் கற்பு நெறியாலும் தன்னை காத்து கொள்கிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட காவல்தான் சிறந்தது என்பதையும் வலியுறுத்துகிறார் வள்ளுவர். வெளிப்புற காவல் பயனற்றது. மனதின் நேர்மையே உண்மையான பாதுகாப்பு என்பதுதான் இந்த குறளினுடைய பொருள். இப்போ இதில் சொன்னோம்னா சாவித்திரி என்ன பண்ணாங்க அப்படின்னா, கணவனை இழந்த பிறகும் தன்னுடைய கற்பு நெறியாலையும் மன உறுதியாலையும் தர்மத்தின் வழியே யமனிடமிருந்து கணவனை மீட்டெடுக்கிறாங்க. இது வெளிப்புற காவலை விட மனக்காவல் மேலானது அப்படிங்கிறத காட்டுது. அதே போல் சீதை ராவணனால் சிறைப்பிடிக்கப்படுறாங்க. அப்போது தன்னுடைய கற்பை காத்து கொள்வதற்கு அவர் பயன்படுத்திய வலிமையான ஆயுதம் மன உறுதி என்பதுதான். அப்போது சீதையை காத்தது அவளுடைய கற்பு நெறி. உடல் சிறைப்பட்டது, ஆனால் மன உறுதி சிறைப்படவில்லை. இப்போ இந்த அசோகவனத்தில் சீதை இருக்கிறாங்க. சீதையை போய் அனுமன் பார்க்குறான். பார்த்துட்டு அனுமன் ராமன் கிட்ட சொல்லும் பொழுது, இற்பிறப்பு என்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பு எனும் பெயர் அது ஒன்றும் களி நடம் புரிய கண்டேன். அப்போ சீதையினுடைய முகத்தில் நான் எதையெல்லாம் பார்த்தேங்கிறான்னா, இற்பிறப்பு என்பது ஒன்றும் நல்ல குடியில் பிறத்தல் அப்படிங்கிற பண்பு, இரும்பொறை பொறுமை என்ற குணம், கற்பு என்ற உயரிய நெறியும், முகத்திலே மகிழ்ச்சியாகிய நடனம் ஆடுவதாக தான் பார்த்ததாக அனுமன் சொல்லுகின்றான் ராமனிடம். இதே போல் பார்த்தோம்னா சிலப்பதிகாரத்திலையும் கண்ணகி கணவனினுடைய துரோகத்தால் கோபமடைஞ்சா கூட தன்னுடைய கற்பின் வலிமையால் மதுரையை எரித்தாள். அப்போ இதெல்லாம் மனக்காவலின் வலிமையை காட்டுகிறது. அப்போ இந்த குறளில் பார்க்கும் பொழுது சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் அப்படின்னா, மகளிரை தலைவன் சிறையிட்டு பாதுகாக்கும் காவல் என்ன பயனை தரும்? நிறை காக்கும் காப்பே தலை. அப்போ பெண்கள் தங்கள் கற்பு நெறி என்னும் மன தூய்மையால் தம்மை தாமே காத்து கொள்ளும் காவலே சிறந்தது. இப்போ நம்ம பார்த்த இந்த சாவித்திரி, சீதை, கண்ணகி இவங்களுடைய கதையெல்லாம் எதை உணர்த்துதுன்னா, மன உறுதி, கற்பு நெறி என்ற இரண்டை உணர்த்துகின்றன. அப்போ இது ரெண்டு தான் பெண்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. வெளிப்புற சிறைகள் அந்த பாதுகாப்பை அளிக்காது என்பதை உணர்த்துகின்றன. மீண்டும் குறள்: சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.